ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு தோசை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் கடலப்பருப்பு எல்லாமே போட்டு ஊற வச்சு மொத்தமாக கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கும்போது வத்தல், பெருங்காயம், மஞ்சள் கொஞ்சோண்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம கிரைண்டரில் அடைச்சிட்டு ஊற வச்சு இந்த பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா மாவு மாதிரி வந்துடும். இதை எடுத்து நம்ம அப்போயேவும் நம்ம தோசைக்கல்லில் வச்சு ஊற்றி ஒரு பருப்பு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம எப்பயும் போல் நார்மலாக எப்படி தோசை சுடுவோமோ அதே மாதிரி ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கும் நல்லது. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.